ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். சூப்பர் கேர்ள் ஒரு டிசி சூப்பர் ஹீரோ மூவி. மில்லி ஆல்காக் சூப்பர் கேர்ள் நடிச்சிருக்காங்க. ஜேசன் மோமோ லோபோ கேரக்டர்ல வராரு. இந்த படத்துல காராவை ஒரு டிஃபரெண்டான சூப்பர் கேர்ளா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சூப்பர்மேன் மாதிரி பாசிட்டிவ் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு சூப்பர் ஹீரோவா இல்லாம கிரிப்டானை லூஸ் பண்ணதுல ட்ராமாலையும் எமோஷனல் பேகேஜோடும் இருக்கிற ஒரு கேரக்டர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜேடி கேரக்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரூத்தியோட ஃபேமிலியை வில்லனான கிரிம் கொன்னதுக்கு அப்புறமா கிரிம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சூப்பர் கேர்ள் கிட்டே இவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற ஒரு மூட்ல இல்ல, ஒரு ட்ராமால தான் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுடைய நாயை காப்பாத்துறதுக்காக கிரிம் கிட்ட போக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. சோ வேற வழி இல்லாம ஒரு ரிவெஞ்ச் மோட்ல இவங்க இறங்குறாங்க. இவங்களுடைய இந்த ஜேர்னில ரிவெஞ்ச்க்கும் ஜஸ்டிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், ரிவெஞ்ச் எடுத்தா நம்மளுடைய பெயின் வந்து டிசப்பியர் ஆகுமா அப்படின்றத ஒரு கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மில்லியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. ரூத்தி கேரக்டருடைய அந்த எமோஷனல் கோர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஜேசன் மோமோவுடைய லோபோ சீக்வன்சஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா வில்லனுடைய ரோல் பாத்தீங்கன்னா பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல. எமோஷனல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ட்ரிக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்டர்டெய்னிங்கா இருந்தாலுமே சிஜிஐ ஓவர்லோடா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலும் வரதான் செய்யுது. இந்த படத்துல இருக்கிற எல்லா காட்சிகளுமே இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷனா தான் வச்சிருப்பாங்க. ஒரிஜினலா எந்த ஒரு தாட்டுமே இந்த படத்துல இல்ல. நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா போரிங்காவும் டிராகிங்காவும் இருக்கு பாக்கிறதுக்கு. புது டிசி யூனிவர்ஸ் ஃபேன்ஸ்க்கும் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ்க்கும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உமன் ஆஃப் டுமாரோ அப்படின்ற காமிக்ல இருக்கிற மாதிரி டீப் அண்ட் எமோஷனல் அடாப்டேஷனை நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர் கேர்ள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.